இந்த அருமையான நாடகத்தை இங்கே நமக்கு காட்சியாக அளித்த அந்த குழுவினருக்கு என்னுடைய வணக்கம். இங்கே எனக்கு முன்னாலே உரையாற்றி இருக்கின்ற சகோதரர் ஜெயக்குமார் அவர்களே, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில பொதுச் செயலாளர் அண்ணன் முத்தரசன் அவர்களே மற்றும் நண்பர்களே, வணக்கம். இந்த நாடகம் ஒரு பெரிய உணர்ச்சியை நம்முடைய மனதிலே உருவாக்கி இருக்கிறது. அதை ஒரு தொழிலாகத்தான் நாம் பார்த்திருக்கிறோம். அதிலே ஈடுபடாதவர்களுக்கு அது ஒரு பணி, அந்த பணியை அவர்கள் செய்கிறார்கள் என்ற நிலையிலே அதிலே அவர்கள் எக்ஸ்பர்ட்ஸ் என்று கூட நினைத்தோம். இந்த சாக்களை அது தன் போக்கில் செல்வதற்கு உதவுவார்கள் என்று நினைத்தோம். ஆனால் அவர்களை உணர்ச்சி உள்ள மனிதர்களாக நாம் நினைக்கவில்லை. இன்றைக்கு அவர்கள் நாங்கள் இந்த தொழிலை செய்கிறோம், ஆனால் நாங்கள் மனிதர்களாக வாழவில்லை என்ற தங்களுடைய உணர்ச்சியை இங்கே கொட்டி தீர்த்திருக்கின்றார்கள். சமுதாயத்திலே மிருகங்களுக்கு கூட இது போன்ற ஒரு நிலை ஏற்படுவதில்லை, அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. இந்த நாடகம் இந்த மக்களுடைய அவர்கள் வாழ்விழந்தவர்களாக, என்ன செய்ய போகிறோம் என்று தெரியாமல் தவிப்பவர்களாக இன்றைக்கு நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம் என்றால் இந்த நாடகத்தின் தாக்கம் அதிலே அதிகமாக உண்டு. இதை நான் சொல்லும் பொழுது இந்த மக்கள், இந்த குறிப்பிட்ட இளம் மக்களுக்கு 3% இடஒதுக்கீட்டை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே தலைவர் கலைஞர் அவர்கள் வழங்கிய பொழுது அதிலே என்னுடைய பங்களிப்பும் சற்று உண்டு என்ற வகையிலே நான் பெருமைப்படுகிறேன். அதிலே பல பேர் படித்தவர்களாக மருத்துவக் கல்லூரியிலே, அதுபோல பொறியியல் கல்லூரியிலே, மற்ற கல்லூரிகளிலே படித்து இந்த தொழிலை முற்றிலுமாக புறக்கணித்து விட்டு வெளியேறி இருக்கிறார்கள். பல பேர் பல விஷயங்களை சொன்னார்கள். ஜெயக்குமார் உணர்ச்சி வசப்பட்டு பேசினார். ஒன்றை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய தவறு, இந்த ஜாதி இருக்கிறதே, இது நம்முடைய தவறு. இதை ஏன் சொல்கிறேன் என்றால், நம்முடைய மொழியில் சொல்லப்படாத ஒன்று நமக்காக சொல்லப்பட்டது என்று நாம் நம்பினோம் அல்லவா? அதன் விளைவுதான் ஜாதி. திருக்குறள் பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று சொல்லி இருக்கிறது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே தமிழிலே சொல்லப்பட்டது, தமிழனுக்காக சொல்லப்பட்டது. சதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் என்று பகவத்கீதை சொல்லுகிறது. அது தமிழிலே சொல்லப்படவில்லை, தமிழனுக்காகவும் சொல்லப்படவில்லை. அதை நாம் புனிதமாக ஏற்றுக்கொண்டோம், சாதியிலே பிரிந்து நின்றோம். இன்றைக்கு கீழடி காட்டுகிற காட்சியை பாருங்கள். அதிலே சாதி வேறுபாடுகள் இருக்கின்றனவா, வேறு ஏதாவது வேறுபாடு இருக்கிறதா என்று பார்த்தீர்கள் என்றால், எந்த வேறுபாடும் இல்லாத அனைவரையும் மதித்த ஒரு சமுதாயம் தமிழ் சமுதாயம். செம்மொழி என்று சொல்கிறார்கள் அல்லவா, ஒரு 10 மொழிகள், 2000 ஆண்டுகளுக்கு மேல் உள்ள மொழிகளை தான் செம்மொழி, வழக்கிலே உள்ள மொழிகளை செம்மொழி என்று சொல்வார்கள். அந்த மொழிகளை எல்லாம் வரிசையாக வைத்துக் கொள்ளுங்கள். தமிழில் மட்டும்தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே பெண்கள் பாடல்கள் எழுதியிருக்கிறார்கள், பெண் கவிஞர்கள். அவர்களுடைய பெண்களுடைய அறிவு மதிக்கப்பட்டிருக்கிறது. சமஸ்கிருதத்தில் பெண்கள் 2000 வருஷத்துக்கு முன்னால் ஒரு பாட்டு எழுதலை. சமஸ்கிருதத்தில் மட்டும் இல்லை, உலகத்தில் செம்மொழின்னு சொல்கிற தமிழ் மொழியை தவிர வேறு எந்த மொழியிலையும் பெண்கள் மதிக்கப்பட்டதாக வரலாறு இல்லை, தமிழிலே மட்டும் இருக்கிறது. தமிழர்களே மத்தியிலே சாதி கிடையாது, தமிழர்கள் மத்தியிலே சமய வேறுபாடுகள் கிடையாது, தமிழர்கள் மத்தியிலே ஏற்றத்தாழ்வு கிடையாது. தமிழர்கள் பெண்களையும் மதித்தவர்களாக இருந்தார்கள் என்பதை 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள நம்முடைய சங்க இலக்கியங்களை வரிசைப்படுத்தி பார்த்தால் தெரியும். இன்றைக்கு வள்ளுவன்னு சொன்னால் அது ஒரு ஜாதி ஆயிடுது. வள்ளுவன்னா அது ஒரு பேக்வர்ட் எஸ்சியில் வந்துடுதுன்னு நினைக்கிறேன்.
ஆனா அந்த வள்ளுவன் எழுதின திருக்குறளை தான் உலகம் போற்றுகிற ஒரு நூலாக அன்றைக்கு இருந்திருக்கிறது. காரணம், வள்ளுவன் என்ற சொல் அவருடைய சாதியை குறிக்கும் சொல்லாக இல்லை. அவர் அப்படியே ஒரு குழுவாக இருந்தால் கூட அவருடைய அறிவு மதிக்கப்பட்டது. இதுதான் தமிழனின் பெருமை. இந்த இந்தி வேண்டாம் இந்தி வேண்டாம்னு சொல்றோமே, அதுக்கு காரணமே என்னன்னா, சமஸ்கிருதம் நுழைஞ்சதுனால நாம் நம்மையே இழந்து நின்னோம். இன்னொரு மொழி நுழைஞ்சிச்சுன்னா இருக்கிறதும் போயிடுங்கிற அச்சம்தான். இதுக்கெல்லாம் ஒரே வழி, திருப்பி அடியுங்கள். வேற எந்த வகையிலும் இதெல்லாம் சரி பண்ண முடியாது. இன்றைக்கு சாதி கட்டமைப்புகள், சாதி கட்டுமானங்கள் இறுகி கொண்டு போகின்றன. சாதி மறுத்து அரசியல் கட்சிகள் தொடங்கப்பட்ட காலம், சாதிக்கு எதிராக அரசியல் கட்சிகள் தொடங்கப்பட்ட காலம் ஒன்று இருந்தது. ஆனால் இன்றைக்கு சாதி வாரியாக அரசியல் கட்சிகள் தொடங்கப்படுகிற நிலை ஏற்பட்டிருக்கிறது. காரணம், யார் யார் அடிமைகளாக இருந்தார்களோ அவர்களை தூக்கி நிறுத்தியது தந்தை பெரியார் போன்ற தலைவர்களின் போராட்டங்கள். தங்களுக்கு ஒரு அதிகாரம் வந்த பிறகு அதை அவர்கள் எல்லோரும் ஒன்றாக இணைந்து தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி கொள்ள நினைக்கிறார்கள். எனவே சாதி மறுப்பு என்பது வேறு. ஆனால் எந்த சாதியும் இன்னொரு சாதிக்கு தாழ்ந்தவன் அல்ல என்பதை காட்ட வேண்டுமென்றால் திருப்பி அடிக்க வேண்டும். அது ஒன்றுதான் இன்றைக்கு அரசாங்கங்கள் பாதுகாக்கும் என்று சொல்லாதீர்கள், நினைக்காதீர்கள். அரசாங்கங்கள் கையறு நிலைக்கு போய்விட்டன. மறுபடியும் இங்கே அவர் ஜெயக்குமார் ஒரு ஆல் இண்டியா பார்ட்டியில் இருக்கார். அதனால் விந்திய மலைக்கு அப்பால் எல்லா இந்த இந்து மதங்கிறது அதனால் கேடு சீர்கேடுகள் எல்லாம் விந்திய மலைக்கு அப்பால் தான் தோணுச்சு. இங்கே ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னால் 3 பேர் போனாங்க வேதத்துக்கு பொருள் சொல்ல. அதுக்கப்புறம்தான் அந்த அழுக்கு பூரா இங்கே வந்துச்சு. அது வரைக்கும் இந்த சமுதாயத்தில் சாதி கிடையாது, பிரிவுகள் கிடையாது, ஏற்றத்தாழ்வு கிடையாது, அனைவரும் சமம் என்ற நிலைதான் இருந்தது. வரலாற்றை திரும்பி பாருங்கள். 2000 வருஷத்துக்கு முன்னால் கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட 18 கீழ்கணக்கு 11 மேல் கணக்கு 36 புஸ்தகங்களில் ஏற்றத்தாழ்வு இந்த சமுதாயத்தில் இருக்குன்னு ஒரு பாட்டாவது சொல்லுமான்னு பாருங்க, சொல்லாது. காரணம், அதுதான் தமிழனின் பெருமை. அதைத்தான் இன்றைக்கு கீழடி சொல்லி கொண்டிருக்கிறது. நம்முடைய இலக்கியங்களிலே இருக்கின்ற சொல்லப்பட்ட கருத்துக்களுக்கு மெட்டீரியல் எவிடன்ஸ் தான் கீழடி. கீழடி அதற்கு சான்றாக இருக்கிறது. எனவே என்னுடைய மனதை மிகவும் உருக்கிய விஷயமாக, என்னை இன்றைய தினம் இந்த காலகட்டங்களில் என்னை பாதித்த ஒரு விஷயமாக இந்த நாடகத்தை நான் பார்க்கிறேன். இந்த பாதிப்பை மிகச் சிறப்பாக வெளிப்படுத்திய கலைஞர்கள் இங்கே நம் முன்னாலே நடித்து காட்டினார்கள். இந்த சமுதாயத்திலே இப்படி ஒரு இனம் இருக்கிறது என்பது மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் அவமானம். ஆறறிவு படைத்த ஒவ்வொருவருக்கும் இது அவமானம். நம்மை போன்ற நம்முடைய கூட்டத்திலே ஒரு குழு இவ்வளவு மோசமாக நடத்தப்படுகிறது என்பது அவமானம். எனவே இந்த அவமானத்தை துளைத்தெறிய அரசாங்கங்கள் முயல வேண்டும். அவமானப்படுகிறவர்கள் திருப்பி அடிக்க வேண்டும். நன்றி, வணக்கம்.